அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கணும். புரியுதா? ஆமா. நம்ம ஆடிட்டு கூட கேட்பாரு, சாமி இவ்வளவு செலவு பண்றீங்க, என்ன குமிச்சு வச்சிருக்கேன்னு. போயாடி வேற ஆடி சாமி இவரு கணக்கு நம்ம காட்டினாலே கஸ்டமர்ஸ் வந்துருவாங்க அப்படிம்பாரு. வந்துட்டு போட்டோம், ரொம்ப சந்தோஷம். வந்தானா எல்லாம் மூளைக்கு விபூதி வச்சிருப்பேன், வாங்கி பூசிட்டு போட்டோம். பசிக்கா இருக்குன்னு சொன்னா ஒரு தடவை சோறு போடுவேன், சாப்பிட்டு போட்டோம் அப்படிம்பேன். அவர் உளுந்து சிரிப்பாரு. புரியுதா? என்ன சாமி இப்படி சொல்றீங்க அப்படிம்பாரு. திண்டுக்கல்ல நாகராஜன் இருக்காரு, அவர் அப்படிதான் சிரிப்பாரு. புரிஞ்சதா? இங்க என்ன இருக்கு? செலவு கணக்கு செயல்பாடு பார்த்தா வேணா லட்சக்கணக்கில் இருக்கும். 20 லட்சம் 25 லட்சம் வருஷத்துக்கு செலவு பண்றாங்கடா, அப்பங்க ஏதோ பெருசா இருக்கடான்னு இருக்க. வா மகராஜனா, உனக்கு பெட்ரோல் செலவு கூட நான் கொடுக்க மாட்டேன். என்கிட்ட பேரம் கூட பேச முடியாது. அவங்கள்ட்ட ஒரு பணம் உண்டு. வந்து ஒரு ரைடு வேண்டாங்கன்னா நாங்க வந்ததுக்காக எங்களுக்கு 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னு கேட்பாங்க. இங்க என்ன நான் சொல்லுவேன், இங்க எனக்கு அப்படிதான் சொல்லுவேன், கொட்டை தான் இருக்கு, எடுத்துட்டு போகுமே. புரியுதா? அதான் வாங்கி போட்டிருக்கோமே உத்தராட்சம் கொட்டை, எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அப்படி போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம. காரணம் என்ன? அது எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. இப்ப இவ்வளவு பண்ணி வச்சிருக்கிறோம், நமக்கு யாருக்காவது சொந்தமா? நீங்க என்ன சொல்ல, ஏய் நான் பண்ணி என்ன சொந்தம்டா, எல்லாம் என் பிள்ளைகளுக்கு வேணும்டா, என் பேரங்களுக்கு வேணும்டா அப்படிங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், கூதிமை நம்ம போனதுக்கு அப்புறம் எத்தனை கூதிமை அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைச்சிட்டு கிடக்கானோ, நம்ம உருவாக்கி வச்சுட்டோம்டான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வருமானம் கம்மி, பின்னாடி இதுல வருமானம் நிறைய வரும். அதுக்காக சண்டை போட்டு கிடப்பான்ல, அடிச்சுட்டு தெல்லாலும் மல்லு கட்டி கிடப்பான். அன்னைக்கு வருவான்டா இன்கம் டாக்ஸ்காரன். புரியுதா? அவனுக்கு கணக்கு கொடுக்க மாட்டான். இவங்க கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டு தீர்வாங்க. வருமானம் இப்ப கணக்கு மட்டும் கொஞ்சம் அசந்தாலும் கவர்மெண்ட் தூக்கிறோம் அப்படியே உள்ள. இத்தனை லட்சம் வருதுடா கோடி கணக்குல அப்படின்னு சொல்லி தூக்கிடுவாங்க. அசந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கும். அப்படி போய்கிட்டு இருக்கிற காலத்துல நீங்க என்ன சொல்றது, காணும் பழனிமா உலகம் பிரிச்சா